அம்மா, இப்போ வந்துட்டு போனாங்களே, அவங்க உங்களோட 2வது மருமக மாதவி தானே? ஆமா சுகந்தி. பரவாயில்லம்மா, ரொம்ப பெரிய விஷயம். மருமக பானா வராங்க, போனா போறாங்க, எல்லாம் உங்க கைக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கீங்க. இவ என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. ஆனா புதுசா என் பேரனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா ஒருத்தி வந்திருக்கா. அவதான் எனக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டுற. ஆள் பாக்குறதுக்கு கத்திரிக்காய் சைஸ்ல தான் இருப்பா. ஆனா பயங்கரமான விஷம். அம்மா, நாம இப்போ வீட்டுக்குள்ள வரும்போது கிச்சனுக்குள்ள ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாலே, அவளை பத்தி தான் சொல்றீங்களா? அவளையேதான். பேரு நிலா. அவ இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என் பேரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதோடு கொஞ்சம் கொஞ்சமா என்னையும் என் பேரனையும் பிரிக்க பாக்குறா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க மருமகளுங்க மாதவி அம்மாவும் சரி, சாரதாம்மாவும் சரி, உங்க சுண்டு விரல் நுனியில ஆட்டிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை போய் சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க. இந்த பொண்ணு என்ன உங்களை விட பெரிய பணக்காரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுகந்தி. அப்புறம் இவ சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்தவதான். என்ன திமிருதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் என் பேரன் கொடுக்கற இடம். இவ வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி என் பேரனுக்கு தென்றல்னு ஒருத்திய கல்யாண ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாணம் சாரதாவால நின்னு போச்சுல்ல. ஆமா, அந்த தென்றலோட தங்கச்சி தான் இவ. ஓ, கதை அப்படி போகுதா? அம்மா, அந்த தென்றலோட ஜாதகப்படி உங்களோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க மரண கண்டம் தள்ளி போகுதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணீங்க. ஆனா அது நடக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் எப்படிமா இந்த கல்யாணம் மட்டும்? இவ ஜாதகமும் அவ அக்கா ஜாதகம் மாதிரியே என் உயிரை காப்பாத்துன்னு இவ அம்மாக்காரி ஜாதகத்தை மாத்தி எழுதி என்னை ஏமாத்திட்டா. ஓ, அவ்ளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாங்களா? உங்களையே ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கானா? அந்த குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம். அதனாலதான் எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா என் பேரன் ஒத்து வர மாட்டேங்கிறான். அவன் கொடுக்கற சப்போர்ட்ல தான் இந்த நிலா என்கிட்ட இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடுற. அம்மா, அப்படின்னா அந்த நிலா பொண்ண இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் நீங்க என்ன வர வச்சிருக்கீங்க, சரியா? இல்ல இல்ல இல்ல, இவளை இந்த வீட்ல இருந்து துரத்துறத நான் பாத்துக்கிறேன். உனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ இன்னும் அந்த சாரதா கூட பழையபடி நல்ல விதமா தானே பழகிக்கிட்டு இருக்க? ஆமாமா, என்ன இருந்தாலும் சாரதா உங்களோட மூத்த மருமக. உங்க 2 பேருக்குள்ள இப்போதைக்கு ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் நாளைக்கு எப்படியும் நீங்க 2 பேரும் ஒன்னாக போறீங்க. அதனாலதான் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் அவங்களோட நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேமா. அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அந்த சாரதாவை நான் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். இருந்தாலும் நீ இன்னும் அவகிட்ட பழைய மாதிரி பழகிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லதுதான். சரிங்கம்மா. நீ இப்போ என்ன பண்றன்னா, நேரா சாரதா வீட்டுக்கு போய் அவளை பார்த்து சென்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்ததாகவும் அந்த வேலை முடியற வரைக்கும் அவ வீட்லயே நீ தங்குற மாதிரியும் சொல்லி நீ அவ வீட்டுக்குள்ள போ. கண்டிப்பா போறேம்மா. ஆனா எதுக்காகன்னு மட்டும் சொன்னீங்கன்னா? நான் இப்ப சொன்னேன்ல, நிலாவோட அக்கா தென்றல்ன்ற ஒருத்திய பத்தி. ஆமாமா. அந்த தென்றலும் சாரதாவோட பையன் சித்துவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேருக்கும் வர்ற 25ஆம் தேதி சாரதா கல்யாணம் பண்ணி வைக்க போற. அந்த கல்யாணம் நடக்க கூடாது.
அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சாரதா கிட்ட நேரடியாவே சவால் விட்டிருக்கேன். அந்த சவால நான் ஜெயிச்சே ஆகணும். அதனால நீ சாரதா வீட்ல தங்கி அந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நான் உனக்கு அப்பப்ப கொடுக்கற ஐடியாவை நீ அந்த சாரதாவுக்கு சந்தேகம் வராத மாதிரி செயல்படுத்தணும். செய்வியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொன்னா செய்யாம இருப்பனா? சாரதாமா வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க. இப்போ உடனே கிளம்பி போறேன். இதுதான் சுகந்திங்கிறது. நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. சாரதா வீட்டு அட்ரஸ நான் ஏற்கனவே உன் நம்பருக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஓ, அனுப்பிட்டீங்களா? வந்துருச்சுமா. அம்மா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. இந்த பணத்தை உன் செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் சுகந்தி, நீ இங்கிருந்து அவ வீட்டுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில விடிஞ்சதும் அவ வீட்டுக்கு போயிடு. அப்பதான் நைட்டு நீ ட்ரெயின்ல வந்து நேரா ஊர்ல இருந்து வந்தவ மாதிரி அவளை நம்ப வைக்க முடியும். சரி, வா. டிரைவர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஹோட்டல்ல உனக்கு ரூம் புக் பண்ண சொல்றேன். சரிங்கம்மா. வா வா. கருப்பையா, அம்மா, பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சரிங்க. நீயே ரூம் புக் பண்ணி இவங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி, பத்திரம். நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ல இருந்து அங்க போயிடு. சரிங்கம்மா, நான் வரேன். போயிட்டு வா. யார் இந்த லேடி? இவங்களுக்கே பாட்டி எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க? தப்பா இருக்கே. இந்த லேடி யாருன்னு அத்தை கிட்ட கேட்கலாம். இல்ல, பாட்டியை தேடி ஒரு லேடி வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அவங்க யாரு? நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லம்மா. ஒருவேளை அவங்க அத்தையோட ஊர்க்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏன் அத கேக்குற? இல்ல, பாட்டி பொதுவாவே யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த லேடிக்காக பாட்டி வாசல்லே காத்திருந்து அவங்க வந்ததும் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசி அனுப்புறாங்களே. வந்தவங்க அந்த லேடி பாட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்களா? எனக்கு தெரியலையேம்மா. என்னத்த நீங்க எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க? சரி, நீங்க அவங்களுக்கு காஃபி குடுக்கறதுக்காக பாட்டியோட ரூமுக்கு போனீங்கல்ல, அப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கவனிச்சிங்களா? ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் உள்ள போனதும் 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அதோட அத்தை என்ன கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்க விடலமா. காஃபி குடுத்த உடனே, காஃபி குடுத்துட்டல, வெளியில போ அப்படின்னாங்க. நானும் வெளியில வந்துட்டேன். அதனால அவங்க என்ன பேசினாங்கன்னு நான் சரியா கவனிக்கலமா. என்னத்த நீங்க? சரி சரி, நான் இப்ப சாப்பாடுலாம் ரெடி பண்ணணும். நான் அப்புறம் பேசுறேன். சரி. நாம ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம்? நாம தான் ஆல்ரெடி பார்ட்டி ரூம்ல வாய்ஸ் ரிசீவர் மிஷின் செட் பண்ணிருக்கோமே. அது மூலமா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இப்ப போய் கேட்டுடு.
டேய் காலைல எதுக்குள்ள அப்படி ஆடிட்டு அப்ப இருக்க? நைட் ஆடவா? இல்ல மச்சான், நாம இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம்ல, அதான் ஆடி பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மே கமிங் சார். வாங்க. கமிங். சார் இங்கே யார் சார் மிஸ்டர் சிது? நான் தான், சொல்லுங்க. சார் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க சொல்லி ரூம் புக் பண்ண மேடம் சொல்லியிருக்காங்க சார். சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் சார். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே இன்டர்காம்ல டின்னர் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தம்பி ஒரு நிமிஷம், சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். ரூம் புக் பண்ண அதே மேடம் அந்த ரூம்ல சிறுத்தைன்னு ஒரு ஜென்டில்மேன் இருப்பாரு, அவரையும் நல்லா வெயிட்டா கவனிங்கன்னு சொல்லிருப்பாங்களே. இல்லை சார், சித்து சார் பேர் மட்டும் தான் சார் சொன்னாங்க. டேய், இந்த அவமானம்லாம் உனக்கு தேவையா? டேய் இருடா, மேடம் அவங்களுக்கு இருக்கிற பிஸியில என் பேரை சொல்ல மறந்துருப்பாங்க. பை த பை, ஐ அம் சிறுத்தை. சாரி, கொரோனா வந்துடும். நான் இப்ப ஒரு சில திங்ஸ்லாம் ஆர்டர் பண்றேன், அத கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துறீங்களா? சொல்லுங்க சார். இருடா சொல்றேன். நல்ல காஸ்ட்லியான ஃபாரின் சரக்கு 2 ஃபுல்லு, அப்புறம் காடை, கௌதாரி, நண்டு, சோரா, புறா, எறா, இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா நான்வெஜ்லயும் 2 பிளேட். என்னடா சாப்பிடதாண்டா. சரக்குலாம் எதுவும் வேண்டாம். டேய் ஏன்டா வேணான்ற? இல்ல மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் தென்றலுக்கும் மேரேஜ் ஆக போகுது இல்லையா? அதான் இப்போதையில இருந்து சரக்கு அடிக்கிறத விட்டுட்டேன். டேய் என்னடா சொல்ற? அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான்டா இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணுவான். நீ என்னன்னா இப்பயே விட்டுட்டேன்ற? டேய், விட்டுட்டேன்னா விட. டேய் சரிடா, உனக்கு வேணா பரவாயில்ல, நான் இப்ப சரக்கு அடிச்சே ஆகணும். எனக்கு மட்டும் வந்து எடுத்து வர சொல்லுடா. இல்ல நீ அடிச்சுனா அப்புறம் என்னைய அடிக்க வச்சிருவ. எதுக்கு வம்பு? வேண்டாம். பிரதர், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். தம்பி இருப்பா இருப்பா. டேய், இப்ப நீ என்ன சரக்கு அடிக்க விடல, உன்னையும் சிவானியும் சம்பந்தப்படுத்தி ஜில்கா மில்கா பண்ணி தெண்டல் கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, தெண்டலுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து இங்கே வர வச்சிருவேன். பரவாயில்லையா? டேய், என்னோட சரியான தொல்லையா போச்சு. யோசிக்காத, சீக்கிரம் சொல்லு. சரி, இவன் கேக்குறது மட்டும் எடுத்துட்டு வாங்க. இவனுக்கு மட்டும். ஓகே சார். 2 ஃபுல்லு, காடை 2 பிளேட். செல்லம்மா செல்லம்மா, மெல்லமா மெல்லமா, சரக்கு அடிக்கலாமா அடிக்கலாமா? டேய் வாயை மூடிட்டு. காத்தே வரல. அந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நான் உனக்கு அப்பப்ப கொடுக்கற ஐடியாவை நீ அந்த சாரதாவுக்கு சந்தேகம் வராத மாதிரி செயல்படுத்தணும். அப்போ நம்ம அக்கா கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக தான் பாட்டி இந்த சுகந்தி இங்க வர வச்சிருக்காங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவோம். நிறுத்தியே தீரும். அப்போ அன்னைக்கு கூட ஆண்டாள் பாட்டி யார்கிட்டயோ கல்யாணம் நிறுத்துற சம்பந்தமா போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேற யார்கிட்ட பேசிருப்பாங்க? இந்த சுகந்தியா தான் இருக்கும். என்னை மீறி அக்கா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா? இதோ வரேன். ஏய், அறிவு இருக்கா? இப்படி பிசாசு மாதிரி திடீர்னு கதவை திறந்துகிட்டு வந்து நிக்கிற? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போடுவீங்க? இவளுக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்தை நிறுத்ததான் ஊர்ல இருந்து சுகந்திங்கிற லேடி வர வச்சீங்களா? அதுக்காக தானே இப்ப அந்த லேடிய சாரதா ஆண்டி வீட்ல போய் தங்க சொல்லிருக்கீங்க. ஒரு வார்த்தை விடாம சொல்றாளே. நாம இந்த விஷயத்த சுகந்தி கிட்ட நம்ம ரூம்குள்ள அவகிட்ட தானே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு? சுகந்தி சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை ஒட்டு கேட்டிருப்பாளா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த தானே நீங்க அந்த லேடி இங்க வர வச்சிருக்கீங்க. என்ன மீறி என் அக்கா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? இல்ல நான் தான் நிறுத்த விட்டுருவேனா?
இப்பவே இந்த விஷயத்த ஆகாஷ் தனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏய், நிலா 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 நில நிலா என்ன நிலா, எதுக்கு இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேள. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல பாட்டி, என்ன விடுங்க. நான் இப்பவே இந்த விஷயத்த ஆகாஷ் தனக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். இரு நிலா, நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னு முதல்ல கொஞ்சம் பொறுமையா கேளு. எல்லாம் உனக்காகத்தான். என்னது, எனக்காகவா? ஆமா, உனக்காகத்தான். உன் அக்காவும் சாரதாவும் சேர்ந்துகிட்டு உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி எல்லாம் துடியா துடிச்சாளுங்க. பதிலுக்கு நாமளும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் நான் இப்படி யோசிச்சேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பாட்டி? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை எப்படா இங்க இருந்து துரத்தலான்னு பிளான் வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல ஏன் கல்யாணத்தை நிறுத்தலான்னு நினைச்சதுக்காக நீங்க என் அக்கா கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய கூமுட்டையா? நான் அப்படி சொல்லல நிலா. உன் அக்கா கல்யாணத்தை நான் நிறுத்த நினைக்கிறதுக்கு நீயே ஒத்துக்கிற மாதிரி என்கிட்ட வேற ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. நான் ஏத்துக்கிற மாதிரி காரணமா? என்ன காரணம் அது? நான் அந்த காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீ இத பத்தி ஆகாஷ் கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயுமே தெரியப்படுத்த மாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடு. இல்ல, அந்த காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஆகாஷ் கிட்ட மட்டும் தெரியப்படுத்த மாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடு செல்லம். நான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். வாக்கு கொடு செல்லம். என் தங்கம் இல்ல, என் பட்டுக்குட்டி இல்ல, என் சக்கரை கட்டி இல்ல, என் அம்மு இல்ல, என் புஜ்ஜி இல்ல. எதுக்கு பாட்டி இவ்வளவு கொஞ்சறாங்க? ஏதாவது விஷயம் இருக்குமோ? சொல்லு கண்ணா, சொல்லு கண்ணா. பாட்டி, என்ன பாட்டி, நீங்க தானா இது? என்னால நம்பவே முடியல. என்ன திடீர்னு நிலா மேல இவ்வளவு பாசம்? நல்ல வேலை, நான் கொஞ்சம் போதுதான் வந்திருக்கான் போல இருக்கு, வேற எதையும் கேட்கல. ஏய் நிலா, எப்படி பாட்டி எப்படி திடீர்னு உன் மேல இவ்வளவு பாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க? அது பாசம்லாம் இல்ல. இரு நிலா, இது வெறும் பாசம் மட்டும் இல்ல, என்னோட அளவு கடந்த அக்கறை. அக்கறையா? ஆமா ஆகாஷ், ஓ மேலையும் உன் வாழ்க்கை மேலையும் எனக்கு இருக்கிற அக்கறைப்பா. நானும் உன்கிட்ட இந்த நிலா உனக்கு வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீ கேட்கவே இல்ல. இந்த ஜென்மத்துல நிலாதான் என் பொண்டாட்டின்னு அடம் பிடிக்கிற. அதனாலதான் பொறுமையா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஏன் பிடிவாதம் முக்கியமா, உன் வாழ்க்கை முக்கியமான்னு யோசிச்சு பாக்குறப்போ கடைசியில உன் வாழ்க்கைதான் முக்கியம்னு தோணுச்சு. அதான் சின்ன சிறுசுங்க இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமேங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். அது விஷயமா தான் நிலா கிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அவ முடியாது, நீங்க பயங்கரமா என்ன திட்டி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கோச்சுக்கிறாப்பா. அதான் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்த, வேற ஒண்ணும் இல்ல. நிலா, பாட்டி சொல்றதெல்லாம் உண்மைதானா? அவதான் நான் சொல்றேன்ல, இன்னும் நிலா வேற சொல்லணுமாக்கும். நீ ரூமுக்கு போய் குளிச்சு ரெஸ்ட் எடு. நான் நிலாவை சமாதானப்படுத்தி அனுப்புறேன். ஏய், என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, நான் நிலாவை சமாதானப்படுத்தி அப்புறம் அனுப்புறேன். போ 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 போ. நிலா, வாடா செல்லம், வா 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 வா.
உட்காரு 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 உட்காரு. உனக்கு ஹாட்டா இருக்கா? இரு. நிலா, உன்னை பார்த்தா அப்படியே சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு.